நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஒரு சாங் வந்து பலருடைய உழைப்பு இல்லை சார், அது இளையராஜா உழைப்பு மட்டும்தான். அது வந்து முத அங்கிருந்து டியூன்ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஆக்சுவலா அதெல்லாம் சொல்லாதீங்க. அதை வந்து அவர் சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதாவது தன்னுடைய ஒரு கலை ரீதியான படைப்பு, அந்த படைப்புல வந்து அது வந்து அந்த மனிதனுக்கு எப்பொழுதுமே வரும். அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே படம் பண்ணிருக்க ஒவ்வொரு பாட்டுலையும் அவங்க எல்லாருமே பணக்காரனா இருப்பாங்க, கோடீஸ்வரனா இருப்பாங்க. அதெல்லாம் ப்ராப்ளம். இந்த அவேர்னஸ் வந்து நம்ம மனிதர்கள் யாருமே புரியல தமிழ்நாட்டில் யாருமே. இந்நேரம் ஒரு ப்ரொடியூசர் நீங்க எடுத்துங்க, ஒரு தமிழ்ல ஒரு வின்னர்னு ஒரு படம் இருக்கு, அதுல இருந்து வந்து வடிவேல் வந்த காட்சி வந்து எத்தனை வாட்டி போட்டிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு நாளைக்கு ₹1 கொடுத்திருந்தா எங்க கூட இருக்க எங்க ஈசி மெம்பர்ல இருக்கிற வின்னர் ராமச்சந்திரன் அவர் வந்து பெரிய கோடீஸ்வரன் வந்து. காப்பிரைட்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அது இன்னைக்கு தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இன்னைக்கு தான் நடந்திருக்கு. அது இளையராஜா பாராட்டுறாங்க எல்லாரும். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்டும் நாங்க வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு படமும் பூஜை போடுறதுக்கு முன்னாடி இதுதான் உங்க ரிப்போர்ட், இந்த படம் நீங்க எடுத்தீங்கன்னா இவ்வளவு லாபம் சம்பாதிக்கலாம், இல்ல நீங்க வந்து இந்த இடத்துல குறைக்கலாம், இந்த இடத்துல குறைக்கலாம். முதல் தடவையா 3 தூண்கள் வந்து செயல்பட போகுது. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் 3 சேர்ந்து வேலை செய்ய போகுது. சோ நீங்க கேட்ட கேள்வி இனிமே வந்து கேட்கப்படாது அடுத்த 2 வருஷத்துல. தயாரிப்பாளர்களா இருந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க படம் பண்றதுக்கு தான் உழைச்சிருக்காங்களே வந்து அடுத்தவங்க படம் பண்றதுக்கு பண்ணல. இவங்களை நான் எதுக்கு ஆதரிச்சு இங்க உள்ளுக்க வந்திருக்கேன் அப்படின்னா, அதான் எல்லாத்துலயும் சொல்றதுதான். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த அணிக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு. இந்த அணிக்குள்ள இருந்துகிட்டு ரொம்ப கேள்வி கேட்க போறதே நான் தான். சரியா பண்ணல, ஒரு வருஷத்துக்குள்ள இவங்க நிறைவேற்றலன்னா பயங்கரமா ஃபர்ஸ்ட் 3வது நாள்ல இருந்தே ஜெயிச்ச 3வது நாள்ல இருந்தே கேள்விகள் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, தயாரிப்பாளர்களா சேர்ந்துகிட்டு பண்ண முடியாத விஷயம், இயக்குநர்களா சேர்ந்துக்கிட்டு பண்ண முடியாத விஷயம் நடிகர்களா சேர்ந்து பண்ண முடியும். இதுல வந்து நடிகர்கள் மட்டும் கிடையாது, தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, இயக்குநர்கள் இருக்கோம், நடிகர்கள் இருக்காங்க. இப்ப 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு இதுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்ப விஷால் சார் நினைச்சாருன்னா, இப்ப பாருங்க நடிகர் சங்கத்திலேயே பாருங்க அவ்வளவு விஷயங்கள் இருந்தது. இந்த பில்டிங் இப்ப அடுத்த வாரம் பூஜை போறீங்களா சார், பூஜை போட்டாச்சு, இதுக்கான விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. விஷால் சாரும் கார்த்திக் சாரும் சேர்ந்து நடிகர் சங்கத்துக்கு பணம் பண்ணி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க நினைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரகாஷ் சார் நினைச்சாருன்னா இந்த இளையராஜா சார் விஷயம் வந்து நடத்துவோம், 100 கோடி வசூல் பண்ணுவோம்னு சொல்லாங்க. அந்த ராஜா சார்ட்ட பேசி முடிச்சிட்டாரு, கண்டிப்பா அந்த பங்கனா நடத்துவோம் அப்படிங்கிறாரு. இவங்கனால முடியும். இப்ப விஷால் சார் நினைச்சாருன்னா, கார்த்திக் வாமா, ஆர்யா கொஞ்சம் வாமா, 10 நடிகர்களை கூப்பிட்டுக்கலாம், இந்த இயக்குநர்கள் நாங்க ஒரு 10 பேர் இருக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் ஒரு விழா எடுத்து அது மூலமா 10 கோடியோ 15 கோடியோ கவர் பண்ணி ஒரு நல்ல விஷயங்களை தயாரிப்பாளர்களுக்கு பண்ணலாம்.